ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் வரக்கூடிய பிரதோஷ தினத்தினுடைய சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரதோஷம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானதுன்னு தெரியும். அதனால் என்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாதவங்க இந்த பதிவு மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. பிரதோஷம் அப்படின்னாலே நம்மளுடைய பாவங்களை தொலைத்து மோட்சத்தை அடையறதுக்கு உண்டான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். பிரதோஷம் அப்படின்னா பிரதி தோஷம் அப்படின்னு 2 வார்த்தைகளை கொண்டதாக இருக்குது. பிரதி அப்படின்னா ஒவ்வொன்றும், அதாவது ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றும்னு அர்த்தத்தை குறிக்குது. தோஷம் அப்படின்றது பாவத்தை குறிக்குது. அதனால் பிரதோஷம் அப்படின்றது ஒவ்வொரு பாவத்தையும் தொலைத்து கொள்ளக்கூடிய வழிபாடாக உகந்ததாக இருக்குது. இந்த பிரதோஷமானது ஒவ்வொரு மாதமும் சுக்ல மற்றும் கிருஷ்ண பட்சத்தில் வரும் திரியோதசி அன்னைக்கு சாயங்காலத்தில் சிவபெருமான் ஆனந்த நடமாடும் நேரத்தில் அவரை வணங்கும் போது நம்மளோட வேண்டுதலுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நந்தி தேவருடைய 2 கொம்புக்கும் இடையே உள்ள பகுதியில் சிவபெருமான் நடனம் ஆடுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இடைப்பட்ட காலத்தில் 13ஆம் திதி அன்னைக்கு வரக்கூடியது தான் இந்த பிரதோஷ தினம். நம்ம இந்த பிரதோஷத்து அன்னைக்கு சாயங்கால வேளையில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுவோம் இல்லையா? ஏன் நம்ம சாயந்தரம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கி துதிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் அனைத்து வளமும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சாயங்காலத்தில் தான் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் பூமிக்கு சிவபெருமானை வணங்கி துதிக்கிறதா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளும் ஆலயத்துக்கு சென்று அந்த சாயங்கால வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அங்கு கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் நிறைந்திருக்கும் தெய்வங்களால் நம்மளுக்கு ஆசிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 120 பிரதோஷ தினங்கள் யார் சிவ வழிபாடை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மீண்டும் பிறவாமைன்ற நிலை கிடைக்கும். இந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது இந்த பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகளும் மோட்சமும் கிடைக்கும். பாவத்திலேருந்து நீங்கள் விலகலாம். நான் சொன்ன மாதிரி முடிஞ்சவங்க 120 பிரதோஷ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அடுத்த பிறவின்றதே இல்லாமல் போய் முக்தி அடைகிறதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கிய வழியட்டும். நன்றி.